போன வாரம் பார்த்த படத்துல ஒரு வசனங்க, நாம ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறத விட நம்ம மேல ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா அவங்கதான் மனசு கோணாம நடந்துக்குவாங்க. அப்ப முட்டாள்தனமா தெரிஞ்ச வசனம் இப்பதாங்க எனக்கு முழுசா புரிஞ்சது. எப்பவுமே ஒரே பஸ்ஸையோ ஒரே பொண்ணையோ பின்தொடர்ந்து போக கூடாது. ஏன்னா பஸ்ஸும் பொண்ணு பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நாம நல்லவனை சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது. செத்தவரை தான் ஒத்துக்கும். நல்லவரை உங்களை சந்திச்சனால மாபெரும் நல்லதும் தப்பிச்சேன். என்னங்க நம்மளை பிரிக்க இந்த உலகத்துல எந்த தடவை வந்தாலும் அதை நான் கண்டிக்கவே மாட்டேன். என்னங்க உங்களதான். என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? நேத்தே நான் உங்களை பார்க்க வந்தேன், ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. எதுக்கு? இல்ல, அன்னைக்கு நீங்க சொன்னதை நான் ராத்திரி பூரா மல்லாக்கப்படுத்தி யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொல்றதா சரியா படுது. நீங்க மல்லாக்கப்படுத்தி யோசிக்கீங்களோ குப்பைப்படுத்தி யோசிக்கீங்களோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என்ன பத்தி யோசிக்க ஒரு பொண்ணு வேணும், அந்த பொண்ணு நல்லாவே யோசிக்குது. நான் வரட்டுமா? கீதா, ஏய் டச் டவுன் கயிறு. 10 பேர் எதிர்க்கவே உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னவ பழகுனதுக்கு அப்புறமா பிடிக்கலன்னு சொல்ல போற. இதை நான் ஃபைட் பண்ண அன்னைக்கே சொல்லிருக்கணும். என்ன அடி? யாருக்குங்க? எனக்குதான். போங்க, அந்த சிரிக்கிதான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருந்துட்டு போறான்னு பாத்துறேன். சிரிக்கின்னு சுருக்குன்னு பேசாதே, அவளுக்கு ரொம்ப ஈரமான நெஞ்சே இல்லாதவ அவளுக்கு நீங்க வக்காலத்தா? ஏண்டி இந்த காலத்து ஆம்பளைங்க மனசான காலியவா இருக்கும்? முன்ன பின்ன யாராவது குடியிருந்தாங்களான்னு விசாரிக்கிறதுல கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுறீங்களே. யாரு நீ? இங்க எங்க மண்டசில குடியிருந்தீங்களா? போடி. கேட்டுக்கடி, என் மேல எவ்வளவு ஆசை இருந்தா அவர் என்ன டீ போட்டு கூப்பிடுவாரு. ஏங்க இன்னொரு 4 தடவை டீ போட்டு கூப்பிடுங்க, அப்பதான். டேய் எப்படி ரோஹி? என்னடா இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எனக்கு எவ்வளவு வாசியா இருக்கான். நீ போறது பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏகடா நாளைக்கு நீ நாட்டுக்கு பதில் சொல்ற. எவன்டா ஆஃப் பண்ணுது? 10 மணிக்கு கரண்ட் போயிரும், உனக்கு தெரியாதா? ஏன் கத்துற? என்ன சித்துப்பா அரைகுறையா நிக்கிற? என்னைக்கு நான் முழுசா நின்ன, எதுல தலையை விட்டாலும் அரைகுறையாத்தான் நிக்குது. ஹோட்டல்ல வியாபாரம் எப்படி? எங்க காலையில கடையை திறக்கும் போதே எப்ப மூட போறேன்னு கேக்குறா. நீ உஷாரா இருந்தா தானே வியாபாரம் ஒழுங்கா நடக்கும். ஏமாத்திரன்னு நினைக்கிறவன் தான் கடைக்கு வர்றான். மத்தவெல்லாம் பாட்டு போட்ட உடனே சினிமா கோட்டைக்கு ஓடிடுறானே. ஏன் சித்துப்பா உன் ஹோட்டல்லயே சினிமா தியேட்டர் ஆரம்பிச்சுட்டா? என்ன சொல்ற? வாங்க போங்க, வாங்க போங்க, வாங்க என்னங்க லைட்ட கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, படம் சரியாவே தெரியல. உங்கள் சாவையே எங்கள் சாவை. லைட் ஆஃப் பண்றா. லைட்ட போடுறா. ஐயோ நிறைய காலி பண்ணிட்டாருங்களே. வாலிபத்தில் மன்னவன், லீலைகளில் மன்னவன். ஏய் இது எப்ப முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடியும். ஆமா, உங்க தியேட்டர்ல என்ன படம் போட்டிருக்கீங்க? 16 வயதிலே கிழக்கே போகும் ரயில் எப்ப வரும்? கண்டவனை போட்டா வரும். கிண்டலா? ஆமா, டிக்கெட் எல்லாம் யார் கொடுப்பாங்க? நானும் என் தம்பியும். ஓஹோ, நீங்க பொம்பளைங்களுக்கு டிக்கெட் கொடுப்பீங்க, உங்க தம்பி ஆம்பளைங்களுக்கு கொடுப்பாரு, அப்படித்தானே? ஆம்பளைக்கு நான் தான், பொம்பளைக்கு நான் தான். கொடுக்கறதுன்னா கிழிக்கிறது என் தம்பி. பாத்தீங்களா, நான் ஏதோ மாமனார் தியேட்டர் ஆச்சுன்னு அக்கறையா விசாரிச்சா கோச்சுக்கிறீங்களே.
அம்மா தாயே, உன் பிரார்த்தனை இதோட முடிஞ்சதா? இன்னும் மிச்ச மீதி இருக்கா? ஐயோ, நான் மறந்தே போயிட்டேங்க. நம்ம 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தா 108 தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். எவ்வளவு? 108ங்களா? ஆமாங்க, அதுவும் உங்க கையிலேயே உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். நீங்க 108 வேண்டிக்கீங்க, 1008 வேண்டிக்கீங்க, வேண்டுதல்ல தப்பே இல்ல. ஆனா ஏன் செலவுல வேண்டிட்டீங்களே, அங்கதான் என் நெஞ்சத்தையே கிழிட்டீங்க. ஐயோ, இது சாமி விஷயம். ஆண்டிய குத்தம் சொன்னாலும் ஆண்டவனை குத்தம் சொல்லக்கூடாது. நீ 108 1008 வேண்டிக்கிட்டா 4 ஆண்டியாவே. நீங்க சுத்திட்டு வாங்க, நான் கீழே இருக்கேன். பாண்டியா, நீ வசமா மாட்டிட்டடா. டேய் தம்பி, தேங்க என்ன விலை? ரகம் வாரியா சைஸ் வாரியா இருக்கும். உங்களுக்கு என்ன விலையில வேணும் அண்ணாச்சி? அதான் அங்க பெருமாள் பேன்னு இருக்காரு. உனக்கு என்னமோ ஓஹோன்னு வியாபாரம் இருக்கிற மாதிரி கிராக்கில பண்ணிக்கிற. நீங்க மிரட்டதை பார்த்தா மட்டும்தாங்க நீங்க ஒருத்தரே வாங்குற மாதிரில பேசுறீங்க. ஆமாண்ணே, நமக்கு 108 தேங்காய் வேணும். என்ன விலை? முதல்ல ஒண்ணு வாங்க பாப்போம். ஏன் மீதி எல்லாம் விலைக்கு தரது இல்லையா? உங்களை பார்த்தா பாய்த்தாங்க வாங்குற மாதிரி எல்லாம் தெரியுது. டேய், அடி வாங்கி சாகாத. 108க்கு ஒட்டுமொத்தம் விலை சொல்லு. 200 ரூபா உங்களால தர முடியுமா? இன்னும் ரொம்ப கேவலமா பேசுறடா. என்னடா என்ன? நோட்டு இல்ல, தேங்காத. வாங்க, வந்து சீக்கிரமா போடி பண்ணுங்க. இது என்னங்க, இது புது வியாபாரம்? நீ ஒண்ணு, எங்க பரம்பரை தொழிலே தான். என்னங்க சொல்றீங்க? தேவி 108 தேங்காய் உடையன்னு வேண்டிக்கிட்டீங்களே, உங்க பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டிதான். ஏது காசு? எங்க அப்பா புது படம் போட சொல்லி பணம் கொடுத்தாப்ல. அப்ப படமே போட போறது இல்லையா? புத்தம் புது காப்பி, ஒரு அருமையான பழைய படமா போட்ட வேண்டியதான்.